சங்கீதம் 34 அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். சங்கீதம் 34 அதிகாரம் ஒரு சில வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு சில காரியங்களை இன்னைக்கு காலையில் தியானித்து நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். சங்கீதம் 34 11 வசனங்கள் மட்டும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அதனுடைய பாதி 34 சங்கீதத்தில் முதல் 11 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 34 முதலாம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நிறைய பேருக்கு நன்கு மனப்பாடமாக அறிந்த ஒரு சங்கீதம் தான் இந்த 34ஆம் சங்கீதம். நிறைய பிள்ளைகளுக்கு தெரியும், பெரியவங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த சங்கீதம் மனப்பாடமாய் தெரியும். பல நேரங்களிலே இந்த சங்கீதத்தை நம்ம சபையில் தியானிச்சிருக்கோம். இது எந்த பின்னணியில் எழுதப்பட்டது என்பது அந்த மேலே இருக்கிற ப்ராக்கெட்டில் எழுதப்பட்டவைகள், அதோட இன்ட்ரொடக்ஷனாக முன்னுரையாக ப்ராக்கெட்டில் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். அது மட்டும் வாசிப்போமா பாருங்கள். மேலே அதுக்கு ஒரு முன்னுரையாக 3 வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை மட்டும் வாசிப்போமா. 34ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்துக்கு மேலே எழுதப்பட்ட பிராக்கெட்டில் இருக்கிற காரியங்களை நம்ம வாசிப்போம் பாருங்கள். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். இது வாசிக்கும்போது ஏதோ தவறு நடக்கிறது போல, எழுத்து பிழை இருக்கிறது போல எல்லாம் இருக்கும். ஆனால் உண்மையாக பைபிளில் எதுவுமே குறையாக இருக்கவே இருக்காது. வேதம் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும். பைபிள் எப்பொழுதுமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். வேதம் குறையாக இருக்கவே முடியாது. அப்போ இது எங்கே நடந்திருக்கிறது நம்ம எடுத்து பார்க்க நேரம் இல்லை. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் தாவீது எவ்வளோ வருஷமாக சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டே இருப்பது என்று சொல்லி பெலிஸ்தியருடைய ஒரு முக்கியமான பட்டணமாகிய காத்துங்கிற பட்டணத்துக்கு அவர் போகிறார். இந்த காத்துங்கிற பட்டணம் என்ன பட்டணம்? கோலியாத்துடைய பட்டணம். எந்த கோலியாத்தை இவர் ஜெயிச்சாரோ அந்த கோலியாத்துடைய ஊருக்கே, பெலிஸ்தருடைய ஒரு பட்டணத்துக்கு இந்த சகோதரன் போகிறார். இவர் உள்ளே போன உடனே அங்கே இருக்கிறவங்க இவர் யாருன்னு என்ன செஞ்சுட்டாங்க? அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்களை கொண்டு தானே இவருக்கு பேர் வந்துச்சு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி பெருமை வந்தது எங்களை கொண்டு தானே என்று சொல்லி இவரை பிடிச்சிட்டு அன்னைக்கு இருந்த ராஜாவுடைய பெயர் ஆகீஸுங்கிற ஒரு ராஜா. ஆகீஸுங்கிற ராஜாவுக்கு முன்னால் கொண்டு வர்றார். ஆனால் இங்கே என்னன்னு சொல்லி போட்டிருக்கு? ஆகீஸின் போடம் என்னன்னு போட்டிருக்கு? இந்த இடத்துல அபிமெலேக்குன்னு போட்டிருக்கு. இதுவே அர்த்தம் என்னன்னாங்க, எகிப்திய ராஜாக்கள், எல்லா எகிப்திய ராஜாக்களுக்கும் என்ன பெயர்னா பார்வோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல பெலிஸ்திய ராஜாக்கள் எல்லாருக்கும் சொல்லுகிற பெயர் இந்த பெயர் அபிமெலேக் என்பது பெலிஸ்திய ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் தான் அபிமெலேக் என்பது. அதனால அன்றைக்கு அபிமெலேக்கா இருந்தவர் யாரு? ஆகீஸ் என்பவர். அதனால அந்த பட்டத்தை மட்டும் இந்த இடத்துல சக்கரவர்த்தின்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அந்த மாதிரி பல பெயர்கள் சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு பெயர் தான் இந்த அபிமெலேக் என்பது. அப்போ அபிமெலேக்கு முன்னால் போகும்போது என்ன நடக்கும்னே சொல்லி தெரியாதுன்னு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடு. ஏன் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறாருன்னு சொல்லி சொல்ல முடியும்னா, இந்த சங்கீதத்தில் நான் ஞானமாய் நடந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லவே இல்லை. முழுக்க கர்த்தருக்கு தான் என்ன கொடுக்கிறார்? மகிமை கொடுக்கிறார். அப்படின்னா தாவீது அந்த ராஜாவுக்கு முன்னால பைத்தியக்காரனை போல என்ன செய்யறாரு? நடிக்கிறாரு. வாயில நொர தள்ளுகிறது. அந்த கதவுல ஒரு பைத்தியக்காரனை போல என்ன செய்கிறாரு? கீறி கொண்டு இருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. பைத்தியக்காரனை போல, பித்து பிடித்தவனை போல அந்த ராஜாவுக்கு முன்னால நடிக்கும் போது ராஜா சொல்றாரு, நம்ம தேசத்துல பைத்தியக்காரங்க இல்லைன்னு சொல்லி இவனை நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, துரத்தி விடுங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. துரத்தி விடுகிறாங்க. அப்ப தாவீது
கண்டிப்பா ராஜா இவரை யாருன்னு கண்டுபிடிச்சிருந்தாருன்னா இவரை பீஸ்மா வெட்டி தள்ளி இருப்பாங்க. ஆனா அந்த ராஜாவின் கையில இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது அவர் எழுதின சங்கீதம் தான் இந்த சங்கீதம் என்று சொல்லி வாசிக்கிறோம். மரணத்தின் விளிம்புக்கு போயிட்டாரு. சவுலுக்கு தப்பிச்சு இந்த ஊருக்கு போறாரு. அங்க போனா ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டுகிறாரு. ஆனா கர்த்தர் கிருபையாய் அவரை பாதுகாத்து அங்கிருந்து வெளியே கொண்டு வரும்போது ஆண்டவரை துதிச்சு பாடின அந்த வசனம் என்ன சொல்லுது? வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். ராஜா இவனை துரத்தி விடும் போது உள்ளத்திலிருந்து பாடல் வருகிறது, உள்ளத்திலிருந்து துதி வருகிறது. கர்த்தரை துதிச்சு பாடுகிறார். 34ஆம் சங்கீதத்தை அவர் எழுதி வைக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு இந்த சங்கீதத்துல என்ன பார்க்கிறோம்னாங்க, முதல் 3 வசனம் ஒரு தடவை வாசிக்கலாம் பாருங்க. முதல் 3 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. 3வது வசனம், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்த தாவீது என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறாங்க, வாங்க என்னோடு கூட வாங்க, நம்ம எல்லாருமா சேர்ந்து கர்த்தரை என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோம், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தரை துதிப்போம், நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை புகழுவோம். நான் கர்த்தரை எப்பொழுது ஸ்தோத்திரிக்க தீர்மானம் பண்ணிட்டேன். எந்த சூழ்நிலை ஆனாலும் எந்த நிலைமையிலும் அவரை துதிக்க நான் தீர்மானம் பண்ணிட்டேன். என்னோடு கூட நீங்களும் வாங்க, நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னால் இருக்கிற வசனங்களில் அவர் செய்கிற நிறைய அற்புதங்களை சொல்லிட்டு வர்றார். அவர் சொல்லிட்டு வந்துட்டு இந்த காரியமெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா, என் வாழ்க்கை கர்த்தருக்கு துதியாய் மாறணும்னா, எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை ஸ்தோத்திரிக்கவனா நான் மாறணும்னா, என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற 7 முக்கிய குணாதிசயங்கள் இந்த 34ஆம் சங்கீதத்தில் ஆவியானவர் நமக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறத பார்க்க முடியும். தாவீது கர்த்தருடைய ஒரு பெரிய விடுதலையை அனுபவிச்சார். அதை அழகாக விளக்கிட்டே வர்றார். பல விதங்களில் இந்த பகுதியில் விளக்கிட்டே வர்றார். விளக்கிட்டு வரும்போது கூடவே சொல்லுகிறாரு, இதை யாருக்கு கர்த்தர் இப்படி செய்வார்? முதல் காரியமாக நம்ம வாசிக்கும் போது புரிந்து கொள்வீங்க பாருங்க. 4ஆம் வசனத்தில் ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். 4வது வசனத்தில் வாசிப்போம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இவர் சொல்றாரு, நான் ஏன் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கிறேன்னா, என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஏன் கர்த்தரை துதிக்கும்படி சொல்லுகிறேன்னா, நான் சொல்லுகிற இந்த ஆண்டவர், நான் சொல்லுகிற இந்த கர்த்தர் யாரு? எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிற ஒரு கர்த்தர். கர்த்தர் யாரு? நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் யாரு? எல்லா பயத்துக்கும், அது எந்த விதமான பயமா இருக்கலாம். பரிசுத்தமானுக்கும் பயம் வரும். பவுல் சொல்லுகிற 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது உள்ளே என்ன இருக்கிறதா? போராட்டங்கள். சரி, அந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் தனக்கு வந்த ஒரு பயத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லிட்டு வருகிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 Corinthians chapter 7 verse 5 வாசிக்கலாம். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. பவுல் அப்போஸ்தலனுக்கு சொல்றாரு, புறம்பே ஃபுல்லா போராட்டம், வெளிப்பிரகாரமான போராட்டத்தை ஜெயிச்சிடலாம், ஆனால் உள்ளே இருக்கிற போராட்டத்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் சொல்லுகிறாரு, உள்ளே பயத்தில் நடுங்கி கொண்டிருந்தேன். ஆனால் தாவீது சொல்லுகிறாரு, என்னை என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? நீங்களாக்கி விட்டுட்டாரு. நீங்கள் அந்த வசனத்துக்கு மறுபடியும் வாங்க. 34ஆம் சங்கீதத்தில் யாருக்கு அப்படி செய்கிறாரு? எப்படி நான் இந்த விடுதலையை அனுபவித்தேன்னு சொல்லும்போது சொல்லுகிறாரு, 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னை பயமுறுத்துகிற எதிர்கால காரியங்களா இருக்கலாம், என்னை பயமுறுத்துகிற தேவைகளா இருக்கலாம், என்னை பயமுறுத்துகிற பலவீனங்களா இருக்கலாம், என்னை பயமுறுத்துகிற நபர்களா இருக்கலாம். எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்ன செய்தாரு? நீங்களாக்கி என்னை விடுதலை ஆக்கி கொடுத்தார். எப்படி கிடைச்சிச்சு தாவீது? எப்படி உன்னால ஸ்தோத்திரிக்க முடியுது? தாவீது சொல்லுகிறாரு, நான் கர்த்தரை என்ன செய்தேன்? தேடினேன். நான் விடுதலையை தேடவில்லை, நான் சுகத்தை தேடவில்லை, நான் ஏதோ வழியை தேடவில்லை, நான் கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன்.
இன்னும் எல்லா பயத்துக்கும் ஏசப்பா என்ன செஞ்சாரு? நீங்களாக்கி விட்டுட்டார். இந்த வசனத்தை, இந்த தேடுதல்ங்கிற வார்த்தையை பல நேரங்களில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். யாரை தேடுவோம்? யார் அங்கே இல்லையோ அவங்கள நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தேடுகிறோம். இங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்களே, அவங்க காணோமே, நம்மோடு தானே இருந்தாங்க, இன்னைக்கு காணோமேன்னு சொல்லி யாரையோ நம்ம தேடுவோம். கர்த்தரை தேடுவோமானா, நான் போகிற பாதையில கர்த்தரை நான் என்ன செய்யல? நான் பார்க்கல. அப்ப ஆண்டவரை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவரே நீங்க எந்த பாதையில போகிறீங்க? ஆண்டவரே நீங்க எடுத்த முடிவது, நீங்க எந்த வழியில போய் கொண்டிருக்கிறீங்க? கர்த்தரை தேடுகிறேன். அப்ப இன்னொரு அர்த்தம் என்ன? தேவனே உம்முடைய சித்தம் என்ன? நான் எந்த வழியில போனோம்? நான் என் இஷ்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். அழகா ஒரு பாடலை பாடினோம், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தான்னு சொல்லி சொல்லும்போது, என் இஷ்டப்படி நான் ஏன் விருப்பப்படி வாழ்ந்தேன், ஏன் இஷ்டப்படி நான் வாழ்ந்தேன் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நான் ஏன் இஷ்டப்படி எனக்கு சரியான ஒரு முடிவை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பயம் வருகிறது. கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவரை காணோம் அந்த வழியில. ஏசப்பா நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க எந்த முடிவுல இருக்கிறீங்க? எந்த டிசிஷன்ல நீங்க இருக்கிறீங்க? எந்த படிப்புல நீங்க இருக்கிறீங்க? எந்த வேலையில நீங்க இருக்கிறீங்க? எந்த ஊர்ல நீங்க இருக்கிறீங்க? எந்த வீட்டுல நீங்க இருக்கிறீங்க? கர்த்தரை தேடினேன், எனக்கு செவி கொடுத்தார், வழியை காண்பிச்சாரு, பயத்துக்கெல்லாம் என்ன செய்தாரு? நீங்களாக்கி விட்டார். பாருங்க, கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்கிற ஒரு உறுதி இருக்குமானாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் பயமுறுத்துகிற காரியமா இருக்கலாம், எனக்கு அது பயமே இருக்கவே இருக்காது. கர்த்தர் சித்தம்தான் என்று சொல்லி ஆழமா அறிந்து கொண்டு போயினானா அது நமக்கு பயமுறுத்தாது. கர்த்தர் சித்தம், கர்த்தர் என்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார் அந்த வழியில, அது கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் போகிறேன்னு சொல்லி வரும்போது மற்றவங்களுக்கெல்லாம் பயமுறுத்துவதா இருக்கலாம், எனக்கு அது பயமுறுத்துவதா இருக்கவே இருக்காது. சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, நான் ஏன் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கிறேன், நீயும் என்னோடு கூட ஏன் நீ ஸ்தோத்திரிக்கணும்னு சொல்லி உன்னை அழைக்கிறேன்னா, நீ கர்த்தரை தேடுவாயானா, கர்த்தருடைய சித்தத்தை நீ தேடுவாயானா. ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க எங்க போறீங்க, நீங்க என்ன செய்றீங்க, ஆண்டவரை நம்ம தேடுவோமானா, அவர் சாண்பித்த வழிக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானா, எனக்கு அந்த பாதையில போகும்போது எனக்கு என்ன இல்லை, எனக்கு பயம் இல்லைன்னு வாசிக்கிறோம். இதே மாதிரி வசனம் கர்த்தரை தேடுதலை குறித்து அதே வசனத்துல 10வது வசனம் கூட வாசிச்சிடலாம். நம்ம நல்ல எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு வசனம் தானே, 34ஆம் சங்கீதம் 10வது வசனம் வாசிக்கலாம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. நல்ல பரிச்சயமான வசனம். பிரதர் சொன்னாங்க, ஒரு அர்ப்பணிப்புக்காக கொண்டு போகும்போது வார அர்ப்பணிக்கிறோம், அசால்ட்டா எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது போல இந்த வசனத்தையும் நிறைய தடவை ஸ்டார்ட் பண்ணா படபடன் மனசுல இருந்து வெளியே வந்துடும். சிங்கக்குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்துடும்? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது வந்துடும். ஆனா அது உண்மைதானா? வசனம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்லுகிறானா, ஏன் கர்த்தரை துதிக்கிறேன்னா, என் எல்லா பயத்துக்கும் நீக்கின ஆண்டவர், நான் அவரை தேடும் போது எனக்கு ஒரு காரியத்தை குறையா என்ன செய்கிறதுல அவர் வைக்கிறதே இல்லை. அந்த வசனம் அந்த வார்த்தை என்ன சொல்லி போடுதுன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. ஆனா நம்முடைய ஞானத்தின்படி பார்க்கும்போது இது நமக்கு நன்மையாய் தெரியுது, இந்த நன்மை குறைவுபடுகிறது. ஆனால் வசனம் சொல்லுது, நான் அவருடைய சித்தத்தை தேடும்போது, அவருடைய உதவியை நான் தேடும்போது, அவரை நான் தேடும்போது ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லி சொல்வாருன்னா ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். அப்படின்னுடைய அர்த்தம் என்ன? நான் நன்மை என்று நினைக்கிறேன், ஆனால் ஆண்டுடைய பார்வையில் அது என்ன இல்லை, அது நன்மை இல்லை. நன்மையா இருந்துச்சுன்னா எனக்கு அது என்ன செய்யாது? குறைவுபடாது. எனக்கு அது நன்மை நான் நினைக்கிறேன், ஆனால் கர்த்தர் அது நன்மையாய் நினைக்கவில்லை, அன்றைக்கு அது நன்மையாய் நினைக்கவில்லை. அப்போ கர்த்தாவே எனக்கு நன்மைன்னு இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? இதை எனக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. எனக்கு நன்மைன்னு நீங்கள் தீர்மானிச்சிருந்தீங்கன்னா வசனம் சொல்லுது குறைவுபடாது. நல்லா அந்த அழகா ஆண்டு எந்த அளவு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறாருன்னா, ஒரு நன்மையும் என்ன செய்யாதான்? குறைவுபடாதான். அப்போ நான் ஆண்டுடைய பிள்ளையாய் அவரை தேடுகிறவனாய் நான் இருப்பேனா, என்ன பயத்துக்கு நீக்குகிறது மட்டுமல்ல, எனக்கு நன்மைன்னு இருந்துச்சுன்னா கர்த்தர் அதை என்ன செய்ய மாட்டாரு? குறைவுபட விடவே மாட்டார். அல்ல 84ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காது இருக்கவே மாட்டாருன்னு வாசிக்கிறோம். அப்ப இதை நம்ம விசுவாசிக்கணும். எனக்கு ஒரு காரியம் நடக்கல, எனக்கு ஒரு காரியம் செய்யல, ஒரு காரியம் தாமதமாகிறது, நான் நினைக்கிறதுக்கு மாறாய் நடக்கிறதுனா கர்த்தர் அது நன்மையாய் நினைக்கவில்லை, அதனால கர்த்தர் நம்ம லைஃப்ல செய்யல. நம்ம என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன், நீங்களும் அனுபவிச்சிருக்க முடியும். நிறைய காரியம் அன்னைக்கு எனக்கு அது பாரமா இருக்கும், அன்னைக்கு அழுகையா இருக்கும், அன்னைக்கு அவமானமா இருக்கும், எல்லாரும் கேள்வி கேட்கும்போது தலை குடிவதா இருக்கும். ஆனா பின்னால யோசிக்கும் போது ஆண்டது நன்மையானதுனால அன்னைக்கு ஆண்டு அந்த தலைகுணுவை என் லைஃப்ல அனுமதித்தாரு, அந்த தாமதத்தை அனுமதி கொடுத்தாரு. அன்றைக்கு நோன் சொல்லி சொன்னாரு, எனக்கு நன்மை, எனக்கு நன்மை ஆகையால் செய்தார். நம்ம ஆண்டு எதிர்பார்க்கிறாரு. முதல் காரியம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, என்னை தேடுவாயா,
எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு? காசை தேடுறோமா, புகழை தேடுறோமா, சுகத்தை தேடுறோமா, அல்லது கர்த்தரை தேடுறோமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, என்னால் எப்படி கர்த்தரை துதிக்க முடியுது? எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடிகிறது? நான் அவரை தேடினேன். ஒன்று. ரெண்டாவது, 5வது வசனம் வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. சங்கீதம் 34ல் 5வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. மொழிபெயர்ப்பில் சின்ன பிழை இது. எப்படி போடப்பட்டிருக்கு? எல்லாம் மற்ற எல்லா மொழிபெயர்ப்புகள் எப்படி போடப்பட்டிருக்குன்னா, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்க அப்படி வாசிச்சு பாருங்க, அழகா அந்த வசனம் நமக்கு புரியும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதே இல்லை. அன்று கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறாரா, நான் வெட்கப்பட்டு போகாம கர்த்தர் செய்கிறார். இதுக்கு முன்னால பார்த்தது எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறார், ஒரு நன்மையும் குறைவு கொடுக்க மாட்டார். என்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்னை நீ தேடுன்னு சொல்லுகிறார். அவர் சித்தத்தை நான் தேடுகிறவனா இருக்கணும். ஆண்டவரே, நீங்க என்ன விரும்புகிறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க எந்த வழியில போறீங்க, அவர் சித்தத்தை அவரை தேடுகிறவர்களா இருக்கணும் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற. ரெண்டாவது, இந்த பகுதியில் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும், அவர்கள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். இந்த பிரகாசம் அடையும் சொல்லி வரும்போதுங்க, இது பயன்படுத்தப்பட்ட மற்ற இடங்கள் ஏறத்தாழ 5-6 இடங்களில் மட்டும்தான் அவர்கள் அவரை நோக்கி இந்த பிரகாசம் அடைந்தார்கள்ங்கிற அந்த எபிரேய வார்த்தையை வேற இடத்துல வெறும் 4-5 இடத்துல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற எல்லா இடத்துலையும் பிரகாசம் அடைந்தாங்கன்னு சொல்லி போடாம அவர்கள் ஓடி வருவார்கள். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஏசாயா புஸ்தகத்தில் ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஐசாயா சாப்டர் 2 verse 2. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாமாங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இதே வார்த்தையை ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் கூட, ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலையும் 5வது வசனமும், அங்க பிரகாசம் அடைந்தாங்கன்னு சொல்லப்பட்ட வார்த்தை இந்த இடத்துல ஓடி வருவார்கள் சொல்லி போடப்பட்டிருக்கும். அதே மாதிரி 5வது வசனமும் வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அப்பனா அவர்கள் அவரை நோக்கி பிரகாசம் அடைந்தார்கள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நீ முடங்கி ஒரு இடத்துல உட்கார மாட்ட, தொலைகுனிஞ்சு நீ உட்கார மாட்ட, சோர்ந்து போய் உட்கார மாட்ட, நீ உற்சாகமாய் ஓட ஆரம்பிப்ப, உற்சாகமாய் எனக்காக நீ செயல்பட ஆரம்பிப்ப, உன் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு தருகிறாரா? அந்த வசனம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்தவர்கள். who look unto him. யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ரொம்ப அழகா அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல தான் பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்துக்கு போறாங்க. அப்ப ஜெப ஆலயத்துக்கு போகும்போது அங்க யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களா? தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அப்போ பேதுருவும் யோவானும் ஆவியானவரால் ஏவப்பட்டு அவனு சொல்லுகிறாங்க, எங்களை நீ என்ன செய், நீ நோக்கி பாருன்னு சொல்லுகிறாங்க. சரி, வாசிப்பீங்களா? எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும் 4வது வசனமும் 5வது வசனமும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனம் வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். இந்த அர்த்தம் தான் அந்த இடத்துலையும் 123ஆம் சங்கீதத்தில் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம் இல்லை, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருப்பது போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருப்பது போல, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் உதவி செய்கிற வரைக்கும் என் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். அப்போ அவரை நோக்கி பார்ப்பதுன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு உதவிக்காக நான் அவர் தான் என்ன செய்கிறேன், நான் தேடுகிறேன். எனக்கு ஒத்தாசைக்காக நான் அவரை தான் நான் தேடுகிறேன். என் உதவியும் நான் வேறு யார்ட்டையும் போகலை. எனக்கு உதவி வேணும் யார்ட்டையும்
போய் நிற்கலை, என் உதவி வேணும்னு சொல்லி அவர் தான் என்ன செய்கிறேன், நான் நோக்கி பார்க்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன செய்கிறேன், ஏறெடுக்கிறேன். அப்போ சங்கீதக்காரன் இரண்டாவது இந்த சங்கீதத்தின் மூலமா நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்னன்னா, நான் எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்கிறவனா இருக்கணும்னா என் லைஃப்ல நடக்க வேண்டிய காரியம் என்ன, என் முகம் வெட்கப்பட்டு போகாம நான் எல்லாத்திலும் சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தாம தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருக்கணும். அது நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன, நீ என்ன மட்டும்தான் என்ன செய்யணும், நீ நோக்கி பார்க்க. ஆண்டவருடைய ஆசை அது. நம்முடைய பிள்ளைங்க கூட பாருங்க, நம்மகிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்பாங்கன்னா நம்ம மனசு ரொம்ப வேதனைப்படும். நமக்கு நான் நின்றுட்டு இருக்கிறேன், எங்கிட்ட கேட்காம பக்கத்தில் யார்கிட்ட போய் கேட்பாங்கன்னா என் மனசு ரொம்ப வலிக்கும். சாதாரண உலக தகப்பனுக்கே என் பிள்ளை வேற யார்கிட்ட போகும்போது ஏற்றுக்கொள்ள முடியலன்னா பரம தகப்பனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குமே, எவ்வளோ வெட்கமாக இருக்குமே. ஏன் என்கிட்ட வரமாட்டீங்க, என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டீங்க, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையான உன்னை பின்பற்றி தேடி போவதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னால் எப்படி கர்த்தரை துதிக்க முடியுதுன்னா, என்னை சோர்ந்து போய் உட்கார விடுகிறது இல்லை, என்னை ஓடி வர பண்ணுகிறாரு, என் முகத்தை வெட்கத்துக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. ஏன் சொல்லி கேட்டான், நான் அவரை மட்டும்தான் என்ன செய்கிறேன், நோக்கி பார்க்கிறேன். நான் அவரை தான் நோக்கி பார்க்கிறேன். எனக்கு உதவின்னு வந்துச்சுன்னா நான் தேடுகிறது அவர்கிட்ட தான் நான் போகிறேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நானும் நீங்களும் என்னால் கர்த்தரை துதிக்க முடியல, எல்லா சூழ்நிலையிலும் சோர்ந்து போய் உட்கார்ந்துக்கிட்டேன். நான் காரணம் என்ன, என் உதவிக்காக நான் கர்த்தரை நோக்கி பார்க்க மாட்டேங்கிறேன், நான் வேற எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வேற யார்கிட்டயோ வரணும்னு எதிர்பார்க்கிறேன், வேற எங்கிருந்தோ வரணும்னு எதிர்பார்க்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, எனக்கு ஒத்தாசை வேற எங்கிருந்தோ வராது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்யும், எனக்கு ஒத்தாசை. ஆண்டு நல்லவர், பெரிய ஆண்டு நம்முடைய ஆண்டவர். ஆண்டு கைவிடுகிறதே இல்லை, அவர் நம்புகிறவர்களை வெட்கப்பட்டு போக ஆண்டு விடுகிறதே இல்லை. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், உதவிக்காக கர்த்தரை தேடுகிறோமா, அவர் பக்கமாக போகிறோமா, வேற எங்கேயாவது போகிறோமா? யோசிச்சு பாருங்க. இரண்டாவது. மூன்றாவதுங்க 6வது வசனம், அதில் 34ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. இந்த பகுதியில் சங்கீதக்காரன் ஏன் கர்த்தரை துதிக்கிறாரு? 4வது வசனத்தில் பார்த்தோம், எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். 10வது வசனத்தில் ஒரு நன்மையும் குறைவுபடலை. 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், என்னை சோர்ந்து போய் உட்கார விடாம என் முகத்தை பிரகாசம் அடைய பண்ணி வெட்கப்பட்டு போகாமல் இருக்க பண்ணுகிறார்னு சொல்றார். 6வது வசனத்தில் என்ன சொல்றாரு, வாசிப்போம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். மூன்றாவது இந்த பகுதியில் நம்ம ஆண்டு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, நான் ஏன் கர்த்தரை துதிக்கிறேன், எல்லா சூழ்நிலையினால் எப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடிகிறதுனா, என் இடுக்கண்களுக்கு எல்லாம் என்னை அவர் நீங்களாக்கி என்ன செய்தாரு, ரட்சித்தார். இடுக்கன்னு சொல்லி வரும்போதுங்க, இப்போ நெருக்கப்பட்ட ஒரு நிலைமை, டைட் ஸ்பாட்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் வந்து டைட் ஸ்பாட்டா. நான் ஒரு டைட் ஸ்பாட்ல நிற்கிறேன், எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, முன்னேற போல பின்னால் போக முடியும், அப்படியே நின்று கொண்டே இருக்கிறேன், டைட் ஸ்பாட்டில் நான் இடுக்கண்ணில் நிற்கிறேன். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, என் இடுக்கண்களுக்கெல்லாம் ஆண்டு என்ன செய்தாரு, என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். எப்படி செஞ்சாரு, எப்படி உன்னை சொல்ல முடியும்னு சொல்லி கேட்டா காரணத்தை சொல்றாரு, கண்டிஷனை சொல்லுகிறாரு. இந்த ஏழை கூப்பிட்டேன், தன்னை பெரிய ஆளா நினைக்கல, நான் ஆண்டவருக்காக இவ்வளோ தியாகம் பண்ணவன் என்று சொல்லி நினைக்கிறேன், கர்த்தர் நிமித்தம் நான் காட்டில் அலைஞ்சேன்னு சொல்லி சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் பயப்பட்டேன்னு சொல்லி சொல்லலை. அவர் ஒன்று சொல்லுகிறாரு, நான் ஒரு ஏழை. ஆங்கிலத்தில் ஏழைங்கிற இடத்துல ஐ எம் மிசரபிள் அண்ட் ஹெல்ப்லெஸ். என்னை ஆண்டவர் தனியாக விட்டுட்டா நான் ஒரு எதற்குமே பிரயோஜனமற்ற ஒரு மனிதனாக இருப்பேன், உதவியற்ற மனிதனாக நான் இருப்பேன். நான் எம் புவர் மேன், நான் ஒரு ஏழை. எத்தனை பேர்னால இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது? நம்மை பார்த்து யாராவது அந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லையே. இல்லை, அன்னைக்கு யாரோ சொன்னாங்க, என்ன பிச்சைக்காரன் சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பிச்சைக்காரன் சொல்லி சொல்லிட்டாங்களா ஒரு தேவனுடைய பிள்ளைய, அது அவங்களுக்கு அவ்வளோ காயம், எத்தனையோ நாட்கள் முன்னாலும் நடந்தது. போன வாரத்தில் கூட சொல்லும் போது அந்த சொல்றாங்க, என்ன பிச்சைக்காரன் சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. நமக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லையோ? சங்கீதக்காரன் அவ்வளோ பெரிய ராஜா அல்ல, அவ்வளோ மகத்துவம் உள்ள ராஜா, அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்து ஒரு சகோதரன் சொல்றாரு, நான் ஒரு ஏழை, நான் ஒரு ஏழை. சவுலுக்கு முன்னால நிற்கும் போதெல்லாம் நான் ஒரு புழுன்னு சொல்லி சொல்லுகிறேன், நான் ஒரு செத்த நாய் என்று சொல்லுகிறாரு. எனக்கு உங்களுக்கும் அந்த தாழ்மை இருக்கிறதா? அந்த தாழ்மையோடு கூட நான் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டேன், என் இடுக்கணுங்களுக்கெல்லாம் அவர் என்னை நீங்களாக்கி விட்டார். உண்மைதானா? அந்த அதாவதுங்க, என்னால் முடியும்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது என்னுடைய ஜெபத்தில் அந்த அளவு ஒரு ஃபெர்வன்சி, அந்த அளவு ஒரு ஆழமான உணர்வு இருக்காதுங்க. எனக்கு முடியும், நான் செஞ்சிருவேன், நமக்கு அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் என்னால் ஒன்றும் முடியாது ஏசப்பா, எனக்கு பலனே இல்லை, ஐ எம் ஹெல்ப்லெஸ், ஐ எம் மிசரபிள்.
நிர்பந்தமான மனுஷன் தாவீது, யார் பவுல் சொல்லுகிறார் அந்த மாதிரி, ஐ எம் wretched man, எனக்கு ஒண்ணுமே முடியாது ஆண்டவரே. சங்கீதம் இவர் சொல்லும்போது பவுல் சொல்லுகிறாரு, அகால பிறவி அகால பிறவினா என்ன அர்த்தம்? டைமுக்கு முன்னால உள்ள வந்துட்டேன், அப்பேற்பட்டவன் நான். ஆனால் எனக்கு அன்று கிருபை கொடுத்தார், எனக்கு அவர் தரிசனமானார் என்று சொல்லுகிறான். பரிசுத்தவான்களுக்கெல்லாம் அந்த ஒரு பாரம் இருந்துச்சு. இன்னைக்கு பல நேரத்தில் தேவனுடைய பிள்ளைங்களுக்குள்ளே இருக்கிற பல குறைவுகள், ஒரு முக்கியமான குறை என்ன, நாட்கள் செல்ல 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 என்னால் என்னை தாழ்த்தி கொள்ள முடிய மாட்டேங்குது. என்னை குறித்து நான் பெரிதாக தான் நினைக்கிறேன், ஆனால் நான் உண்மையான மெச்சூரிட்டி அது இல்லவே இல்லை. கர்த்தருக்குள்ளே வளர 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 என்கிட்ட ஆண்டு எதிர்பார்க்கிறது அந்த தாழ்மையை தான் ஏசப்பா என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறார். இருக்கிறதோ தாழ்மை குணத்தோடு, தாழ்மையுள்ள சிந்தையோடு கூட அப்பாண்டு சிலவரை நான் கூப்பிட்டேன், என் இடுக்கணுகளுக்கெல்லாம் நீங்கள் ஆக்கி ரட்சித்தார். என் தகுதியை நினச்சி ஜெபிக்கிறேன்னா, அப்பா என்ன இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன், நான் உமக்காக தான் இந்த வேலையை விட்டேன், உமக்காக தான் இந்த வேலைக்கு நான் போகலை, உமக்காக தான் இந்த தியாகம் செஞ்சேன்னு சொல்லி என்னுடைய தகுதியை வச்சு ஜெபிக்கிறோமா? அல்லது ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யணுங்கிற அவசியமே இல்லை ஏசப்பா, நான் நரகத்துக்கு போக வேண்டியவன், இவ்வளோ செய்ததே பெரிது ஆண்டவரே, இப்போ உதவி செய்கிறேன்னு சொல்லுகிறீங்களே, அந்த உணர்வு எனக்கு இருக்குமா? தாவீது சொல்லுகிறாரு, எப்படி கர்த்தர் என்னை இடுக்கணுங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆக்கி ரட்சித்தார். நான் ஏழை என்பதை உணர்ந்தவனா, ஐ எம் ஹெல்ப்லெஸ் என்று உணர்ந்தவனா, நான் மிசரபிள் என்பதை உணர்ந்தவனா, அவரை நோக்கி கூப்பிட்டேன், ஐ கால்ட் அன்டு ஹிம், ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார், இடுக்கணுங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆக்கி ரட்சித்தார். 3 காரியங்கள். முதல் காரியம், அவரை தேடுவது என் வைராக்கியமா இருக்கணும். ஏசப்பா நீங்க என்ன சொல்றீங்க? நிறைய தடவை இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, மனசு சொல்லுது, மனைவி சொல்றாங்க, கணவன் சொல்றாங்க, ஊழியக்காரங்க சொல்லுகிறாங்க, நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். அன்ற எல்லாத்தையும் ஒதுக்கு தள்ளிட்டு ஏசப்பா நீங்க என்ன ஆண்டவரே சொல்றீங்க, எங்க ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க, எந்த வழியில நீங்க இருக்கிறீங்க, கேட்கிறவர்களா மாறணும். தாவீது மூலமா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், நான் அவரை நோக்கி பார்க்கிறவனா இருக்கணும். எனக்கு உதவி யார் தான் இருக்கணும்? எனக்கு ஒத்தாசை அவர் தான். எனக்கு உதவி நீங்க தான் ஆண்டவரே, உதவி செய்யற காரியம் நிறைய எனக்கு இருக்கலாம், ஆனா அதெல்லாம் இல்லை, எனக்கு நீங்க தான் ஒத்தாசைன்னு அவரை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கணும். மூன்றாவதாக, நான் ஏழை என்பதை உணர்ந்தவனா, எனக்கு ஒண்ணுமே முடியாது ஏசப்பா, எனக்கு பலனே இல்லை, நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி அவரை கூப்பிடும்போது இடுக்கணுங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிறார். 4ஆவதாக 7வது வசனத்துக்கு வரலாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று வசனம் சொல்லி தாவீது இதை அனுபவிச்சிருக்கிறார். தேவனுடைய தூதன் என்ன சூழ என்ன செய்யறாராம், சூழ பாளையம்ங்கிறது என்ன அர்த்தம்? அப்படி கேம்ப் பண்ணிக்கிறது, கார்டு பண்றது, அவங்களை பாதுகாப்பது. என்னை பாதுகாத்து என்னை என்ன செய்தார், என்னைய விடுவிச்சிட்டார். பாருங்க, சிங்க கெபியில போய் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பிச்சு வந்தது போலதான் தாவீதுடைய அனுபவம். எந்த கோலியாத்தை கொன்னாரோ அதே தேசத்துக்குள்ள அதே ராஜா பக்கம் முன்னால போய் நிற்கிறாரு, ஒண்ணுமே செய்யல, துரத்தி விடுகிறாரு. அப்புறம் சொல்லுகிறாரு, ஆண்டவர் என்னை விடுவித்தாரு, ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். எப்படின்னா, என்னை சுற்றி தூதர்கள் நின்னார்கள். வேதம் சொல்லுதுங்க, மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல சிறு பிள்ளைகளை நம்ம அற்பமா எண்ணக்கூடாதான். அந்த ஏன் அற்பமா எண்ணக்கூடாது, ஒரு காரணத்தை அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. இந்த சிறு பிள்ளைங்கன்னு சொல்லும்போது இந்த இடத்துல வெறும் வயதுல சிறு பிள்ளைங்க மட்டும் இல்லாம கர்த்தரை தேடி வந்தவர்கள், அவர் பக்கமா விசுவாசம் வைக்கிறவர்கள். 18ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிக்கலாமாங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 91 நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், என் கால் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம், தூதர்களுக்கு கட்டளை இடுவாராம், அவர்கள் தன் கைகளில் என்ன செய்வாங்க, ஏந்தி கொள்வாங்க. சங்கீதக்காரன் சொல்ற, இந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன், என்னை சுற்றி பாளையம் இறங்கி என்னை விடுவித்ததை அனுபவிச்சேன். எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டான். அதுல கண்டிஷனை சொல்றாரு பாருங்க. இந்த 34ஆம் சங்கீதத்துல யாருக்கு கர்த்தர் அப்படி செய்வாராம், அவருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, செய்கிறார். இப்போ 4ஆவதாகங்க, இந்த 34ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற, அவர் செய்ய ஆசைப்படுறார். தூதனை அனுப்பிச்சு என்னை பாதுகாத்து என்னை விடுவிக்க கர்த்தர் காத்துக்கொண்டே இருக்கிறார். ஆனால் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, அவருக்கு பயப்படும் பயத்தை என்ன செய்யறாரு, எதிர்பார்க்க. அவருக்கு பயப்படணும். பயம்னு சொல்லி வரும்போது ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, ஒரு டீப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். அவருக்கு ஒரு கனம், அவருக்கு ஒரு மரியாதை,
அவர் சொன்னால் சரியாக தாங்க இருக்கும். ஒரு சிலர் மேலே மரியாதை இருக்குங்க. சரி, அவங்க சொன்னாங்களா, அவங்க சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கும். அவங்க அனுப்புனாங்களா, அவங்க அனுப்புனா பரவாயில்ல அப்படின்னு ஒரு சிலர் மேலே நமக்கு என்ன இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தருடைய வார்த்தை மேலே என்ன செய்யணுமா, மரியாதை இருக்கணுமா, பயம் இருக்கணுமா. கர்த்தர் சொல்லிட்டான், அது தவறாக இருக்காது. கர்த்தர் பேசிட்டான், அதுக்கு மறுமொழி இல்லவே இல்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை மேலே ஒரு மரியாதை, கர்த்தருடைய வார்த்தை மேலே ஒரு பயம். இன்னொரு வசனம் கூட வாசிப்போங்க, 9வது வசனம் பாருங்க. அதிலே 9வது வசனத்தில் 9வது வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில். நான் இந்த வசனம் வாசிக்கும்போது ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு, அவருடைய பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறான். அப்போ அவருடைய பரிசுத்தவான்களுக்குள்ள ஒரு வாய்ப்பு என்ன இருக்கிறது, அவருக்கு பயப்படும் பயம் இல்லாமல் போகும் என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கிறது. நான் பரிசுத்தவான், ஆண்டு என்னை பிரித்தெடுத்துட்டார். பரிசுத்தனா பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லி அறியாம கர்த்தருக்கு கனம் கொடுக்க முடியாம போகிற வாய்ப்பும் இருக்கிறது. ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய ஜெபத்தில் கர்த்தரோடு இருக்கிற உறவில் நம்ம அதை கண்டுபிடிச்சிட முடியுங்க. நான் ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்குறேன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவருக்கு ஒரு ஆண்டுடைய பிள்ளை அவர் அவ்வளோ மகிமையான தேவன் அல்ல. அவருக்கு முன்னால் போய் நின்று ஆண்டவரேன்னு சொல்லி தாழ்த்துகிறவர்களாக தான் நம்ம இருக்கணும். என்னுடைய ஜெபத்தில் அதை கண்டுபிடிக்க முடியும். எந்தளவு அவருக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். ஆண்டவனுக்கு சிறந்தவராக இருக்கிறாரா, ஆண்டவனுக்கு பெரியவராக இருக்கிறாரா, அல்லது நான் நினைச்சதை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனாக கர்த்தர் இருக்கிறாரா, இல்லவே இல்லை. அவர் அப்பேற்பட்டவர் அல்லவே இல்லை. ஆண்டு நம்ம அவர் மகத்துவமுள்ள ஒரு ராஜா, அவர் சர்வ வல்லமுள்ள ஒரு தேவன். அவருக்குரிய கனத்தை நான் கொடுக்கணும். நான் ஜெபத்தில், என் பேச்சில் ஆண்டவருக்கு நான் மரியாதை கொடுக்கிறவனா இருக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுது, அவருடைய பரிசுத்தவானா கூட நீ இருக்கலாம், ஆனால் பயப்படும் பயம் இல்லாமல் போகும்போது உனக்கு குறைச்சல் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா. அன்னைக்கு மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் பேசின போது ஆண்டவர் குறுக்கிட்டு ஒரு வார்த்தையை கேட்டாரு, ஹவு டேர் யூ ஆர், ஹவு டேர் யூ ஆர், என் மகனுக்கு விரோதமாக பேசுவதற்கு உனக்கு பயம் இல்லாமல் போனது என்னன்னு சொல்லி கேட்டான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை அப்போ நம்ம மெடிடேட் பண்ணும்போது ஒரு வசனம் நடுவில் வந்துச்சு, என் கரத்தின் கிரியைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கட்டளை இடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சரியான அர்த்தம் என்ன, ஆண்டவர் கேட்குறாரு, ஹவு டேர் யூ ஆர், என் கரத்தின் கிரியைக்கு கட்டளை இடுவதற்கு நீ யாருன்னு ஏசப்பா கேட்குற, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, ஆண்டவருக்குரிய கனம் எனக்கு இருக்குமானா, ஆண்டவருக்குரிய மரியாதை இருக்குமானா, அவருக்கு முன்னால் நான் தாழ்மையாக இருப்பேன். எனக்கு இருக்கிறதா, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அவருக்கு பயப்படும் பயம் இருக்கிறதா. அதே பகுதியில் அந்த பயப்படும் பயத்தை குறித்து சொல்லும்போது 11வது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 11வது வசனம், அதுலேயே 34ஆம் சங்கீதம் 11வது வசனம் வாசிக்கலாம். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அப்போ எப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நான் பெற்றுக்கொள்ள முடியும், அவர் பாதத்தில் வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு நான் லிசன் பண்ணி ஒப்பு கொடுக்கும் போது தான் பயப்படும் பயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு பைபிள் ஆதாரம் இருக்கா. சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் வசனத்தை ஒப்பிட்டு பேசிட்டே வராரு பாருங்க. சங்கீதம் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வசனம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லிட்டே வருவார். 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 3 வசனமும் வாசிச்சலாம். 9வது வசனத்தில் தான் கர்த்தருடைய வசனத்தை பயப்படும் பயத்தோடு ஈக்குவேட் பண்ணி அங்கே சொல்லுவார். 7ஆம் வசனம் 8, 9 வாசிக்கலாம். 19ஆம் சங்கீதத்தில் வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. 6 காரியத்தை லைனா சொல்லிட்டு வர்றாரு. 6 காரியமும் வசனத்தை குறித்து தான். 7ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வேதம்ங்கிறார், கர்த்தருடைய சாட்சின்னு சொல்றார். 8ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நியாயங்கள் என்று சொல்லுகிறார். அதே 8ஆம் வசனம் 2வது பகுதியில் கர்த்தருடைய கற்பனை என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனத்திலேயோ வேதம் என்று சொல்லாம, சாட்சி என்று சொல்லாம, நியாயம் என்று சொல்லாம, கற்பனை என்று சொல்லாம, பயப்படுகிற பயம் என்று சொல்லுகிறாங்க. அப்படின்னா தேவனுடைய வசனம் தான் ஒரு மனிதனுக்கு அவருக்கு பயப்படும் பயத்தை என்ன செய்யும், கற்றுக் கொடுக்கும். வசனத்தோடு பழக்கம் இல்லாத ஒருவர் ஆண்டவருக்குரிய கனத்தை என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கூட பாருங்க, நம்ம யாருன்னு பழக தாங்க நமக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிப்போம். ஆரம்பத்தில் நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, நம்ம பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் நாட்கள் செல்ல நம்முடைய உத்தமத்தை பார்க்குறாங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை பார்க்குறாங்க, என்னுடைய உண்மையை பார்க்குறாங்க. அறியாமல் என்னோடு பழக எனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
அதே போலதான் தேவனுடைய வசனமும். ஆண்டவர் அறியதான் வசனத்துல தானே அவர் அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், அவருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன். நம்மகிட்ட ஆண்டவர் 4வது இன்னைக்கு எதிர்பார்க்கிறது, ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தை என்கிட்ட கேட்கிறார். எவ்வளோ தைரியமா ஆண்டவருக்கு விரோதமா பேசுறோமே, எவ்வளோ தைரியமா ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு விரோதமா நம்ம பேசுறோமே. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா, உங்களுக்கு பயப்படும் பயத்தை என் உள்ளத்துல போடுங்க. வசனத்தோடு இருக்க உறவு தான் ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்க முடியும். நம்ம யோசிச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிளா நியாயம் தீர்த்து விடுகிறோம், ரொம்ப சிம்பிளா நம்ம பேசி விடுகிறோம், எனக்கு பயம் இல்லாம தைரியமா பேசி விடுகிறோம். ஆண்டவர் எங்களை மன்னிங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு விரோதமா பேசுவதற்கு, என் பிள்ளைக்கு விரோதமா பேசுவதற்கு உனக்கு எப்படி பயம் இல்லாம போச்சுன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரே உமக்குரிய பயத்தை என் உள்ளத்துல என்ன செய்யுங்க, நீங்க போடுங்க. அவரை நான் தேடணும், அவரை நான் நோக்கி பார்க்கணும், நான் ஏழை என்பதை உணர்ந்தவனா அவரை நோக்கி கூப்பிடுகிறவனா இருக்கணும். 4வது அவருக்கு பயப்படுகிற பயம் என் உள்ளத்துல இருக்கணும். 5வதாகங்க 8வது வசனத்துக்கு வந்துடலாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இந்த சங்கீதக்காரன், நான் ஏன் கர்த்தரை துதிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து நீங்க கர்த்தரை துதிங்க, காரணத்தை சொல்லுகிறாரு. 8ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன ஆசீர்வாதம் இந்த பாக்கியவான் என்கிற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நிறைய ஆசீர்வாதங்களை பார்த்துட்டு வருகிறோம். வசனம் சொல்லுது, ஆண்டவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார், என்னை பிரகாசம் அடைய பண்ணினார், வெட்கப்பட்டு போக விடவில்லை, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, இடுக்கணுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார், தூதன் பாளையம் இறங்கி என்னை விடுவிக்கிறார். இந்த இடத்துல என்ன ஆசீர்வாதம் ஏசப்பா சொல்றாரு, அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாங்க. ஹவு பிளஸ்ட் ஹி இஸ், ஹவு ஜாயஸ் ஹி இஸ். அவன் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான், அவன் எவ்வளோ சந்தோஷத்தோடு கூட இருப்பான். பிளஸ்ட்னு வரும்போதெல்லாம் அதுக்கு அர்த்தம் அவன் பாக்கியவான், அவன் சந்தோஷமாய் இருக்கிறவன், அவன் மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறவன் என்று சொல்லி அர்த்தம். ஒரு ஆணுடைய பிள்ளை பவுல் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், நான் ஏன் கர்த்தரை துதிக்கிறேன்னா எல்லா நிலைமையிலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், என்ன ஆசீர்வாதமா வைக்கிறார். என்ன ஆசீர்வாதம் கேட்டா அவருக்குள்ள ஜாயஸா, அவருக்குள்ள சந்தோஷமா என்ன வைக்கிறார். எப்படி நடக்குது கண்டிஷன் அந்த இடத்துல சொல்லுகிறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்குதுன்னாங்க பாருங்க, இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரால் என்ன செய்கிறாரா சொல்லுகிறார். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், இது நடந்த சம்பவம். எவ்ரி ஹோம் க்ரூசேடுன்னு சொல்லி ஒரு ஊழியம், இந்தியா முழுதும் ஒவ்வொரு வீட்டுக்கும் சுவிசேஷம் போகணும் என்பது அந்த ஊழியத்தின் நோக்கம். அப்போ அந்த ஊழியத்தின் மூலமாக ஒரு கிராமத்துக்கு ஒருத்தர் ஊழியத்துக்கு போகிறாரு. போய் யாரோ ஒருத்தரோடு ட்ராக்ஸை கொடுக்குறார். ஒரு சிலருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு புதிதாக இருக்கும். இது ஒருத்தரோட போய் ட்ராக்ஸ் கொடுக்குறார். ட்ராக்ஸை வாங்கினோன்னே அந்த பிரதருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. நான் அனுபவித்தேன், ஒருத்தர் கொடுக்கும்போது எனக்கு நீ 1 லட்ச ரூபா கொடு, நானும் உன்னை போல் நானும் பை போட்டு நானும் ட்ராக்ஸ் கொடுக்குறேன், காசு வாங்கிட்டு வந்து எங்களை நீ ஏமாற்றிட்டு இருக்கிறியான்னு திட்டினாங்க. அதே போல தான் அந்த பிரதர் திட்டியிருக்கிறாங்க, எனக்கு காசு கொடு, காசு வாங்கிட்டு வந்துட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களா. அந்த பிரதர் ஒன்றுமே சொல்லலையா, என் கூட வாங்க தம்பின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போனாங்களாம். எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்லி கேட்டால் ஒரு மரத்தடிக்கு கூட்டிகிட்டு போனாராம். சரி, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, மரத்தடிக்கு கூட்டிகிட்டு போனார். மரத்தடியில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு சைக்கிளை மரத்தோடு கட்டி வச்சிருக்கிறார். ஒரு சைக்கிளை மரத்தோடு கட்டி, அங்கே கொஞ்சம் பாருங்கன்னாங்களாம். அங்கே பார்த்தா பழைய சைக்கிளை மரத்தோடு செயின் வச்சு கட்டி வச்சிருக்கிறார். பின்னால் ஒரு மூட்டை போல் ஒன்று இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு பையனா பொண்ணா நான் மறந்துட்டேன், இந்த பிரதருடைய மகன் அல்லது மகள். அந்த இடத்துல முழுக்க நரம்பு பிரச்சனையோடு கூட அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படியே சுருண்டு கிடக்கிறது போல் சுருண்டு கிடக்கிறாங்க. அந்த சைக்கிளில் அந்த மகனை கட்டி வச்சு அந்த சைக்கிளை மரத்தடியில் வச்சுட்டு ட்ராக்ஸ் எடுத்து வீடு வீடாக கொடுக்க வந்திருக்கிறார். இவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லை, திரும்பி வாங்கன்னு சொல்லி அந்த சைக்கிளையை தள்ளிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாராம். வீடு ஒரு சின்ன குடிசை போல தான் இருந்துச்சான். உள்ள நுழைவதற்கு கூட கஷ்டம். சொன்னாரா, ஜாக்கிரதையாக வாங்க, தலை இடிச்சிரும்னு சொல்லி குமிஞ்சு உள்ளே வாங்கன்னு சொன்னாங்க. குமிஞ்சு உள்ளே போனாங்க. ஃபுல்லாக கும் இருட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிச்சா. அந்த மூளையில் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். மூளையில் பார்க்கும்போது ஒரு சகோதரி சுருட்டி படுத்திருக்கிறான், அப்படியே சுருண்டு படுத்திருக்கிறான். யார் இதுன்னு சொல்லி கேட்டாங்களாம். என் மனைவின்னாங்களாம். என்ன ஆச்சுன்னு சொன்னாங்களாம். அவங்களுக்கு பலவீனம், அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது, நான் தான் எல்லாம் செய்யணும். அவங்களுக்கு எல்லாம் பணிவிடை செய்து முடிச்சு இந்த குழந்தைய சுத்தப்படுத்தி சைக்கிளில் வச்சு கட்டி வச்சு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வந்தேன். அந்த பிரதரை அழுதுட்டு கதறி சொன்னாராம், இந்த சூழ்நிலையிலும் இயேசு நல்லவர் என்று உங்களால் சொல்ல முடியுமாண்ணா? அந்த இயேசு உண்மையா யார் தான்?
நல்லவர் தான் என்று சொல்லி இயேசுவை தெய்வமாக என்ன செய்தாங்களாம், அந்த சகோதரத்தில் ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி இந்த மிஷினரி டைரியில அவங்க சாட்சியில எழுதி வைக்கிறாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சூழ்நிலைக்குள்ள போகிறோம், உலகம் சொல்லுது இயேசுவை நம்பி உனக்கு என்ன ஆச்சு, வேலைக்கு போகாம சமுதாயத்துக்கு போகாம உன் படிப்புக்கு ஏற்றபடி நீ வியாபாரம் பண்ணாம ஊழியம் போனேன், உன் நிலைமை என்னாச்சுன்னு உலகம் சொல்லுது. நான் சொல்றேன், இல்ல, என் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறேன். சும்மா சொல்றியான்னு இல்ல, நான் ருசிச்சு சொல்லுகிறேன், என் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி. ஆண்டவர் தீமை செய்யவே மாட்டார். பைபிள் சொல்லுது, சொந்த குமாரன் என்று சொல்லியும் பாராமல் அவரையே உங்களுக்காக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி கேட்டார். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்கிறேன். எதன் நடுவில்? உபத்திரவத்தின் நடுவில், எதன் நடுவில்? ஏமாற்றங்கள் நடுவில், எதன் நடுவில்? தரித்திரத்தின் நடுவில், எதன் நடுவில்? ஜனங்களை நான் குற்றம் சாட்டுதல் நடுவில் ஆண்டவரே நீங்க நல்லவர் என்று நான் சொல்லுகிறேன். அப்பேற்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஏன்? அவர்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கு. கொஸ்டின் என்ன, இன்னைக்கு இங்க இருக்கிற எத்தனை பேர் மனதார ஆண்டவரே நீங்க நல்லவர் என்று சொல்ல முடியுமா? சாதாரண ஜெபத்தில் இது என்ன சொல்றது, மந்திரம் போல வந்துடும். கர்த்தர் நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர் சொல்லி சொல்லி என்ன செஞ்சிட்டோம். நீங்க நல்லவரா இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம், வல்லவரா இருக்கு, நிறைய பாடலும் அவர் நல்லவர், அவர் வல்லவர் கேட்டு 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 பழகிட்டோம். பட் இஸ் இட் ட்ரூ? கர்த்தர் நல்லவர் என்று மனதார சொல்ல முடியுமா? இயேசு நல்லவர் என்று சொல்ல முடியுமா? நினைச்ச சீட்டு கிடைக்கல, நினைச்ச வேலை கிடைக்கல, நினைச்ச காசு கிடைக்கல, நினைச்ச சுகம் கிடைக்கல, ஸ்டில் காட் இஸ் குட் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமானா அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பாங்க. ஏன்? நான் இம்மைக்காக கர்த்தரை தேடவில்லை. எல்லாம் ஒளிந்து போனால், ஆகாய் தீர்க்கதரிசி சொல்றபடி, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், 6 காரியத்தை சொல்லி எல்லாமே இல்லாம போனாலும், நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த அனுபவம் இல்லைன்னா நான் இன்னும் இயேசுவை அறியவில்லை. சின்ன பலவீனம், கர்த்தரை குறை கூற ஆரம்பிச்சிட்டேன், ஆண்டவர் கெட்டவர் என்று சொல்ல ஆரம்பிச்சேன்னா இயேசு யாருன்னு இன்னும் நான் அறியவில்லை. சின்ன தாமதம், இயேசுப்பாவை குறை கூற ஆரம்பிச்சிட்டோன்னா இயேசு நல்லவர் இன்னும் நான் அறியவில்லை. நான் நினைச்சது நடக்கல, ஆப்போசிட்டா நடக்குது. கர்த்தரை குறை கூறுவேன்னா இயேசுவை நான் இன்னும் அறியவில்லை, நான் பாக்கியவானாக இருக்க முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்து சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவருக்காக பாடுபடுவது ஒரு பெரிய பாக்கியம். தீமோத்தேயுக்கு பவுல போஸ்தலன் சொல்லி சொல்லும்போது, நீ நல்ல போர் சேவகனா தீங்க சகிச்சுக்கோன்னு சொல்லி சொல்லல. அப்படி போட்டிருக்கா பைபிள். என்ன போட்டிருக்கு? நல்ல போர் சேவகனா நீ தீங்க அனுபவி அப்படிங்கிறார். நீ நல்ல போர் சேவகனா வெற்றியை அனுபவின்னு சொல்லி சொல்லல. நல்ல போர் சேவகனா பதவி உயர்வை அனுபவின்னு சொல்லி சொல்லல. நல்ல போர் சேவகனா தீங்கை நீ அனுபவி. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இதை நீங்க வாசிப்பீங்க. நம்ம டைம் இல்லை, விட்டுறலாம். நல்ல போர் சேவகனா தீங்கை அனுபவிப்பேன். தீங்கு நடுவில் போனாலும் கர்த்தர் நல்லவர் என்று நான் என்ன செய்வேன்? நான் சொல்லுவேன். ஏமாற்றங்கள் வந்தாலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவேன். உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவேன். அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பாங்க. அப்போ ஏற்பட்டவங்க எந்த நிலைமையில கர்த்தரை என்ன செய்வாங்க? ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்பாங்க. அவர்கள் சொல்றாரு ஆண்டு அந்த வசனத்துலங்க 8வது வசனம் மறுபடியும் வாசிக்க பாருங்க. சங்கீதம் 34 8வது வசனத்துல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை நல்லவர் என்று ருசி பார்த்தவங்க அவர் மேலுக்கு ட்ரஸ்ட் மட்டும் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? விடவே மாட்டாங்க. அவர் மேலுக்கு நம்பிக்கை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க? இழக்க மாட்டாங்க. நம்பிக்கை தான், அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் ஆத்துமா நங்கூரமாக இருக்கும். இந்த சங்கீதம் முடியும் போது பாருங்க, சங்கீதம் முடியும் போது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. 22 ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருமாங்க? 22 பைபிளில் 22 வரும்போதெல்லாம் என்ன அர்த்தமாக இருக்கும்? யாருக்காச்சும் தெரியுமா? ஆங்கிலத்தில் எவ்வளோ ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, எவ்வளோ எழுத்துக்கள் இருக்குது? எலிசபெத் எவ்வளோ எழுத்துக்கள் இருக்குது இங்கிலீஷில்? 26 இருக்குல்ல. அந்த மாதிரி எபிரேய ஆல்ஃபபெட் எவ்வளோவா? 22. அப்போ இந்த 34 சங்கீதம் இட்ஸ் ஆல்சோ அக்ராஸ்டிக் போயம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் எழுத்துல ஆரம்பிக்கப்பட்டது, நடுவில் 1 மட்டும் விட்டுருச்சு, அவ்வளோதான். சரி, நமக்கு அது முக்கியம் இல்லை. ஆனால் அந்த வசனம் முடியும் போது 22ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. நம்ம ஆண்டு எதிர்பார்க்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவனா ஒரு நாளும் நம்பிக்கை என்ன செய்ய மாட்டேன்? நான் இழக்க மாட்டேன். த ட்ரஸ்ட் ஆன் மை லார்ட், அது ஒரு ஆத்தும நங்கூரமாக என் லைஃப்பில் இருக்கும். நான் கர்த்தரை நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன். என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். என் ஆண்டவரை இயேசு. சூழ்நிலைகள் எப்படி போகலாம், ஆனால் கர்த்தர் மேலுக்கு நம்பிக்கை மட்டும் என்ன செய்ய மாட்டேன்? நான் இழக்கவே மாட்டேன். அவரை நம்புகிறவனா இருக்கணும். 5வது. 6வதாகங்க
12ஆம் வசனத்து 34ஆம் சங்கீதம் 12, 13, 14 இங்கே ஒரு நன்மையை சொல்கிறாரு. அதுக்கு ஒரு கண்டிஷனையும் சொல்கிறாரு. அதை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். 12, 13, 14 வாசிக்கலாம். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களில் அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்பும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறாரு. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னாங்க, இந்த ஜீவன் இனி வரும் ஜீவன் ரெண்டையும் கொண்டு வர. இந்த ஜீவன், அந்த நீடித்த நாட்கள் என்பது அவருடைய வீடு, அப்போ அவரோடு கூட இருப்பது. இந்த ரெண்டிலும் நான் நன்மையை விரும்புகிறேன். அப்போ இந்த ஜீவன்லையும் இது நல்லதுன்னு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆண்டு இந்த சபையில் வச்சது நல்லதுன்னு சொல்லுகிறேன். ஆண்டு இந்த குடும்பத்தை கொடுத்தது நல்லது என்று சொல்லுகிறேன். ஆண்டு இந்த பலவீனத்தை கொடுத்தது நல்லது என்று சொல்லுகிறேன். இது நன்மையா நினைக்கிறேன். அப்படி சொல்லுகிறவங்க 3 காரியத்தை இந்த இடத்துல சொல்றாரு. உன் நாவை காத்துக்கொள், உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள், சமாதானத்தை காத்துக்கொள். என்னென்ன சொல்றாரு? உன் நாவை காத்துக்கொள். 13ஆம் வசனத்துல உன் நாவை காத்துக்கொள். எத்தனை பாவங்கள் இந்த நாவிலிருந்து என்ன செய்ய வந்து விடுகிறது. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன் என்று வசனம் சொல்லுது. நான் பூரணமாகாததற்கு காரணம் என் மனசுல வந்ததெல்லாம் நான் பேசி விடுகிறேன். என் வாய்க்கு நான் கடிவாளம் போட மாட்டேங்கிறேன். நிறைய பேசுகிறவனா இருக்கேன். பைபிள் சொல்லுது நம்ம ஆணுடைய பிள்ளைகளா இருக்கணும்னா பேசுறதுக்கு எப்படி இருக்கணுமா? பொறுமையாக இருக்கணும்ல. ஆணுடைய பிள்ளைங்க பேசுறதுக்கு பொறுமையாக இருக்கணுமா? அதிகமாக பேசுகிறவர்களோ, அதிகமாக நம்ம வார்த்தைகளை சொல்லுகிறவர்களோ ஆண்டுக்கு பிரியமாக நடக்கவே, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகவே போகாதுன்னு வசனம் சொல்லுது. நாவை காத்துக்கொள்ளுங்கிறாரு. அடுத்தது வசனம் சொல்லும்போது தீமை விட்டு விலகி நன்மை செய், பரிசுத்தத்தை காத்துக்கொள், தீமை விட்டு விலகுங்கிறாரு. கடைசியாய் சமாதானத்தை தேடு. எல்லா இடத்திலும் சமாதானத்தை தேடுகிறவர்களா நீ இருக்கும்போது இந்த பூமியில் நீ நன்மையை அனுபவிப்ப. இறுதியிலும் நீ நன்மை என்ன செய்வ? நீ அனுபவிப்ப. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை தீமை நீ சொல்ல மாட்டேன். கர்த்தர் என்னை ஜீவனோடு வச்சார், இந்த சபையில் ஆண்டு வச்சார், இந்த கணவன் எனக்கு கொடுத்தார், இந்த மனைவி எனக்கு கொடுத்தார், இந்த பிள்ளைகளை எனக்கு கொடுத்தார், இந்த அம்மாவை எனக்கு கொடுத்தார், இந்த தாத்தா பாட்டி எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி அதை நன்மையாய் பார்ப்பேன். ஆண்டருக்கு நன்றி சொல்லுகிறவனா இருப்பேன். ஒரு நாள் மட்டுமல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். துரத்தி விடுகிற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். எப்போ? என் நாவை நான் காக்கும்போது, என் பரிசுத்தத்தை நான் காக்கும்போது, சமாதானத்தை நான் காக்கும்போது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அதுக்கு முந்தின வார்த்தை என்ன போட்டிருக்கும் பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. இந்த ரெண்டையும் சொல்லிட்டு, யாவரோடு சமாதானமாக இருங்க, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்க, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நீ வாழ்ந்தாதான். இது இல்லைன்னா நீ கர்த்தரை என்ன செய்ய முடியாது? நீ தரிசிக்க முடியாது. அதுங்க 34ஆம் சங்கீதத்தை அழகாக சொல்லிட்டாரு. நன்மையை விரும்பி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற ஒரு மனுஷன் நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள்வான், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வான், சமாதானத்தை காத்துக்கொள்ளுகிறவன். நம்மகிட்ட ஆண்டு எதிர்பார்க்கிறார். எனக்கு அந்த ஒரு பாரம் இருக்கிறதா? பரிசுத்தத்தை நான் இழந்துட்டேனே, என்னுடைய பார்வையில் பரிசுத்தத்தை இழந்துட்டேனே, என்னுடைய சிந்தையில் நான் பரிசுத்தத்தை இழந்துட்டேனே. அந்த உணர்வோடு ஜெபித்தவர்கள் நம்ம இருக்கிறோம். அங்கே யோசிச்சு பார்க்கணும். சரீர சுகத்தை இழந்துட்டேன், அழுது ஜெபிச்சிருப்போம். நல்ல வேலையை இழந்துட்டேன், அழுது ஜெபிச்சிருப்போம். என்னுடைய வசதியை நான் இழந்துட்டேன், அழுது ஜெபிச்சிருப்போம். பரிசுத்தத்தை இழந்துட்டேனே, என் சிந்தையில் தவறு வந்து விட்டது, என் எண்ணத்தில் தவறு வந்து விட்டது, என் பார்வையில் நான் தவற பார்த்துட்டேன்னு தனிமையில் அழுதவர்கள் எத்தனை பேர்? ஆணுடைய பிள்ளைங்க ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷர்கள் பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களாக இருப்பாங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்வாங்க, சமாதானத்தையும் காத்துக்கொள்வாங்க. எல்லாரும் சமாதானம். பைபிள் தெளிவாக சொல்லுதுங்க, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். உறவினர்களே, நெருங்கினவர்களே என்னோடு சமாதானமாய் இல்லைன்னா நான் எங்கேயோ கர்த்தரோடு உறவில் சரியா இல்லை, என் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இல்லை, நான் யார் மேலேயோ நான் பழி போடாம, ஏசப்பா என் வழி ஏதோ உமக்கு பிரியமா இல்லை சுவாமி, அதை என்னோடு பேச மாட்டேங்கிறாங்க, பழக மாட்டேங்கிறாங்க, உறவு நீடிக்க மாட்டேங்குது, என்கிட்ட எங்கேயோ குறை இருக்கிறது, என் வழியை சரிபடுத்துங்க. அப்படி ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்களா இருப்பாங்க. நீடித்த நாட்கள் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களா இருப்பாங்க. இந்த வார்த்தை, அதாவது நாவை காத்துக்கொள்வது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது,
சமாதானத்தை காத்துக்கொள்வது ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை. அதான் ஒரு நீதிமான் அல்ல, அவன் தான் அவங்க நீதிமான். நீங்க அந்த சங்கீதத்தில் பின்னால சரி வாசிச்சுட்டு வந்துடுவீங்களா? 15ஆம் வசனம், ஒரு சில வசனம் மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. 15, 17, 19, 20 எல்லாம் வாசிக்கலாம். இந்த நீதிமான்கள் 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 மறுபடியும் சொல்லிட்டே வருவார். வாசிக்கலாம் 15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. 17ஆம் வசனம், நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களையும் அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். 19வது வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. 21, தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். அப்ப எல்லா ஆசீர்வாதத்தை சொல்லி கண்டிஷன் என்ன சொல்லுகிறாரு? நாவை காத்துக்கொள்ளுகிற ஒரு நீதிமானா, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிற ஒரு நீதிமானா, சமாதானத்தை காத்துக்கொள்ளுகிற ஒரு நீதிமானா நான் இருப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனா, நன்றி ஆண்டவரே, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவனாய் நான் இருப்பேன். 6 காரியங்கள் பார்த்தோம். முதல் காரியமா நம்ம அவரை தேடுகிறவர்களா இருக்கணும். உம்முடைய வழி என்ன? நான் தேடுகிறவனா இருக்கணும்னு பார்த்தோம். 2வது, என் உதவிக்காக அவரை நான் நோக்கி பார்க்கிறவனா இருக்கணும் என்று சொல்லி பார்த்தோம். 3வது, நான் ஏழை என்பதை உணர்ந்தவன், ஹெல்ப்லெஸ், மிசரபிள், என்னால ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுகிறவனா நான் இருக்கணும் என்று சொல்லி பார்த்தோம். 4வது, அவருக்கு கிரேட் ரெஸ்பெக்ட் கொடுக்கிறவனா, கர்த்தர் சொல்லிட்டான் மறுபேச்சு பேச மாட்டேன், அவருக்கு மரியாதை கொடுக்கிறவனா, வார்த்தைக்கு நடுங்குகிறவனா, அவருக்கு பயப்படுகிறவனா நான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டு நம்மோடு பேசினார். 5வதாக, அவர் நல்லவர் என்பது ருசி பார்த்தவனா, அவர் மேல நம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். 6வது, நான் நீதிமானா இருக்கணும். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிச்சிருக்கிறோம். அந்த அதிகாரத்துல 18வது வசனம், ஏன் சங்கீதக்காரன் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்னு சொல்லி சொல்லுகிறாரு? 18ஆம் வசனம் பாருங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், ஆகையால் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் என்னை ரட்சிக்கிறார், ஆகையால் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். யாருக்கு சமீபம்? யாருக்கு கர்த்தர் தன் ரட்சிப்பை கொடுப்பார்? நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் சமீபமாய் இருந்து அவர்களை ரட்சிக்கிறார். 51ஆம் சங்கீதத்திலையும் சங்கீதக்காரன் இதை அனுபவிச்சவரா சொல்வார் பாருங்க. 51ஆம் சங்கீதம் 17வது வசனம், சங்கீதம் 51ல் 17வது வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆண்டவருக்கு பிரியமான பலி என்ன? பாவம் செஞ்சுட்டாரு, பத்சேபாட்ட பாவம் செஞ்சுட்டாரு, பலி செலுத்தி பாவம் நீங்கணுமா என்று சொல்லி கேட்பதற்கு அவருக்கு ஆண்டு உணர்த்தின ஒரு காரியம். 17வது வசனம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கவே மாட்டார். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவன் நான் என்ன செய்வேன்? நான் நோக்கி பார்த்தேன். தாவீது அனுபவிச்சார், விடுதலையை அனுபவிச்சார். அந்த ஊருக்கு போனது தப்பு தான், கர்த்தரை பாதுகாப்பை நம்பாம, கர்த்தருடைய வார்த்தை கேட்காம தானா ஒரு முடிவு பண்ணி காத்தேசத்துக்கு போனது தவறு தான். ஒத்துக்கொண்டு சொல்லுகிறாரு, ஆண்டவரே என்ன தவறு செஞ்சுட்டேன். நொறுங்குண்ட ஆவினா என்ன அர்த்தம்? ஐயோ நான் ஆண்டு இருக்கிறதுமா பாவம் செஞ்சுட்டேனே, கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டேனே, கர்த்தர்கிட்ட கேட்காம போயிட்டேனே, நான் சுயமா முடிவு பண்ணிட்டேனே என்று சொல்லி ஒரு உடைக்கப்பட்ட ஒரு உள்ளம். மலை பிரசங்கத்தில் சொல்வார்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அது என்ன துயரம்? ஐயோ கர்த்தருக்கு விரோதமா நான் தவறு செஞ்சுட்டேனே, பரத்துக்கு விரோதமா, உமக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன் என்று இளையக்குமா நான் அழுதானே, அந்த ஒரு அழுகை எனக்கு. யோசிச்சு பாருங்க, எத்தனை இரவுகள். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கங்க, நேற்று கூட ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தாங்க, நெடுநாட்களாம் எனக்கு தூக்கமே வருது இல்லைங்க. ஒரு காரியத்தை நினச்சி அவங்க குடும்பத்தில் தாமதமாகிக்கொண்ட ஒரு காரியத்தை நினச்சி அழுக 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 தூக்கமே இல்லை, எனக்கு தூக்கமே இல்லை, இரவெல்லாம் கண்ணீர் தான், யாருக்கும் தெரியாது, தனியாக கண்ணீர் விட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என்னுடைய கண்ணீர் என்ன தெரியுமா? நான் ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செய்தேன்? பாவம் செஞ்சுட்டேன், அவருடைய வார்த்தையை மீறிட்டேன், சத்துருக்குள் அவரை தூஷிப்பதற்கு நான் காரணமாகிட்டேன், அவரை நான் அசட்டை பண்ணிட்டேன், வார்த்தையை அசட்டை பண்ணிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அழ ஆரம்பிச்சாரான். எனக்கு உங்களுக்கு அந்த அழுக இருக்கிறதா? பிரச்சனைக்காக அழுகிறோம், தாமதத்துக்காக அழுகிறோம். ஐயோ கர்த்தரை துக்கப்படுத்திட்டேனே, அவனுடைய வார்த்தையை மீறிச்சனே, அவரை நம்பாம போயிட்டேனே, அவருக்கு அவமானத்தை கொடுத்துட்டேனே, நீ எல்லாம் கிறிஸ்தவனான்னு மற்றவங்க கேட்டுட்டாங்களே, ஆண்டவருக்கு கெட்ட பேர் கொடுத்துட்டேனே, அந்த வேதனை இருக்கிறதா? நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். அப்படியே கண்களை மூடலாம் வாங்க, அப்படியே கண்களை மூடலாம். ஆண்டுட்டு அர்ப்பணிக்க போகிறோம். நீங்கள் விருப்பப்பட்ட முழங்கால் படியிடலாம், நம்ம சேர்ந்து செபிக்க போகிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, வாங்க என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற தாவீது ஒருவேளை இது பாதுகாப்பாக இருக்குமோன்னு சொல்லி நினச்சிட்டு பெலிஸ்திய ராஜாவை தேடி போகிறாரு. அந்த திட்டமும் ஜீரோ ஆக்கப்பட்டு துரத்தப்படும் போது
கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றார். ஆண்டவரே, என் ஊர்ல தான் எனக்கு ஆறுதல் இல்லை, என் ஊர்ல தான் ஒரு வேட்டையாடப்படுகிறது போல அனுபவம். எதிரி ஊர்ல போயாவது தப்பிச்சுக்கலான்னு சொல்லி நினைச்சான். இங்கேயும் என்னை துரத்துக்கிறாங்களே, நான் வாழ விரும்பல, நான் வாழ விரும்பல. அந்த தீர்க்கதரிசி போல அவர் சொல்ல, யோனாவை போல சொல்லல, எலியா தீர்க்கதரிசியை போல அவர் சொல்லவில்லை. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். எப்போ கேட்டான், எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். மனசுக்குள்ள மட்டும் யாருக்கும் தெரியாம ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லாம, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருப்போம். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு கர்த்தரை நம்புவார்கள். உண்மைதானா? என் வாழ்க்கை கர்த்தருக்கு துதியாய் இருக்கிறதா? இடைவிடாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்த முடிகிறதா? ஆராய்ந்து பார்ப்போமாங்க. முறுமுறுக்கிற வாழ்க்கை என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, கேள்வி கேட்கிற வாழ்க்கை என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன் ஆண்டவரே என்ன ரட்சித்தீங்க? ஏன் ஆண்டவரே என்ன ஊழியத்துக்கு அழைச்சிங்க? ஏன் ஆண்டவரே என்ன ஆழமா கூட்டிட்டு போனீங்க? நான் மேலோட்டமா ஒரு கிறிஸ்தவனை வாழ்ந்திருப்பனே, என்னை ஏன் இழுத்து கொண்டீங்க? கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோமா அல்லது ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு இருக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்க. ஆண்டு இன்னைக்கு நம்மோடு கூட பேசினாரு. அவர் விடுவிக்க காத்திருக்கிறாரு, ரட்சிக்க காத்திருக்கிறாரு, குறைவில்லாமல் நடத்த காத்திருக்கிறாரு, ஜீவனை தர நீடித்த நாட்களை தர கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறாரு, குற்றம் சுமத்தப்படாத ஒரு வாழ்க்கையை தர கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறாரு. என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு, என் சித்தத்தை தேடுவாயா மகனே, என்னையே உன் உதவிக்காக நோக்கி பார்ப்பாயா? உன்னை ஏழை என்பதை உணர்ந்தவனா, உன் தரித்திர நிலைமையை உணர்ந்தவனா, நான் இல்லாதவன் அற்பமா எண்ணப்பட்டவன் என்பதை உணர்ந்தவனா, என்னை நோக்கி நீ கூப்பிடுவாயா? எனக்கு பயப்படும் பயம் உனக்குள்ளே இருக்கிறதா? எனக்கு மரியாதை உள்ளத்தில் இருக்கிறதா? நிறைய தடவை ஒருத்துக்கு விரோதமாக நம்ம பேசுகிறோன்னா மரியாதை இல்லாததுனால தான் அப்படி பேசுகிறோம். ஆண்டுக்கு விரோதமாக பேசுகிறோன்னா ஆண்டவருக்கும் ஆண்டுடைய வார்த்தைக்கும் மரியாதை இதில் தான் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவர் நல்லவர் என்று சொல்ல முடியவில்லையோ? அது பழக்க தோஷத்தில் நல்லவர் என்று வந்துச்சோ? அல்லது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து God is good என்று மனதார சொல்ல முடியுமா? மற்றவங்களோடு சாட்சி சொல்லும்போது நல்லவர் என்று சொல்ல முடியுமா? ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற ஒரு மனுஷனா நான் இருக்கணும்னா ஏசப்பா எதிர்பார்க்கிறாரு, நீ நீதிமானா இருக்கணும் மகனே. அப்பா, என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளணும் சுவாமி, என் நாவை நான் காத்துக்கொள்ளணும், சமாதானம் பண்ணுகிறவனா நான் இருக்கணும் ஏசப்பா. இதிலெல்லாம் குறைகள் வரும்போது நொறுங்குண்டாவியோடு கூட, ஐயா நான் உம்மை தேடலையே, உம்மை நான் நோக்கி பார்க்கலையே, நான் ஏழை என்பதை நான் உணரவில்லையே, உமக்குரிய கனத்தை நான் கொடுக்கவில்லையே, நீ நல்லவர் என்று நான் உண்மையாய் சொல்லவில்லையே, நான் நீதிமானாய் வாழவில்லையே, நொறுங்குண்ட இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் ரட்சிக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு ஆண்டு என்னோடு ஆண்டு பேசியிருக்காரு, உங்களோடு ஆண்டு பேசியிருக்காரு. ஆண்டு செய்ய ஆசைப்படுகிறார். இதுவரைக்கும் முறுமுறுத்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை துதி நிரம்பின வாழ்க்கையாய் ஆண்டு மாற்ற ஆசைப்படுகிறாரு. ஒடுங்கின ஆவியை எடுத்து போட்டு துதியின் ஆடையை கொடுக்க கர்த்தர் காத்திருக்கிறாரு. இன்னைக்கு நானும் நீங்களும் நம்மை ஒப்பு கொடுப்போமா? சேர்ந்து ஜெபித்து முடிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, ஆண்டு இந்த கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்க பக்கமா அனுப்பப்பட்ட உங்க வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. உண்மைதான் ஆண்டவரே, எங்களால எப்பொழுதும் துதிக்க முடியவில்லையா? அந்த துதி நிலைமையில எங்களால இருக்க முடியவில்லை. அடிக்கடி விழுந்து போகிறோம், அழுகிறோம், முறுமுறுக்கிறோம், கேள்வி கேட்கிறோம், சோர்ந்து போகிறோம், ஓரத்தை போய் உட்கார்ந்துக்கிறோம், பைபிள் வாசிக்கிறது ஜெபிக்கிறதெல்லாம் விட்டு விடுகிறோம், ஊழியம் செய்கிறதை விட்டு விடுகிறோம். அப்ப ஏற்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு எங்களை உணர்த்தினீங்க, எங்க குறைகளை உணர்த்தினீங்க, ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை நாங்கள் உண்மையாய் தேடவில்லை. உண்மைதான், நாங்கள் மனுஷனை தேடினோம், எங்களுக்கு சரிங்கிற வழியை தேடினோம், எங்களுக்கு லாபமாய் இருந்ததை தேடி போயிட்டோம். எங்களை மன்னிங்க. உண்மையே நாங்கள் உதவியா நோக்கி பார்க்கவில்லையா? வேற எங்கேயோ ஒத்தாசை வரும்னு காத்துட்டே இருந்தோம். அந்த மனிதன், அந்த ஸ்தாபனம், அந்த ஊழியக்காரங்க, அந்த சொந்தக்காரங்க, அந்த கம்பெனி, அந்த மேனேஜர், அந்த நண்பன், யாரையோ நம்பிக்கொண்டிருந்துட்டோம். எங்களை மன்னிங்க. நல்லவர் என்று நான் உண்மையா சொல்லவில்லையா? ஒப்பு கொடுக்கிறோம். உங்களை கெட்டவரா நாங்கள் வாயில சொல்லாவிட்டாலும் எங்க மனசுல நாங்க நினைச்சோம். கிருபையா எங்களை மன்னிங்க. நீதிமானுக்குரிய வாழ்க்கை நாங்க வாழவில்லை, எங்க நாவை நாங்க காத்துக்கொள்ளவில்லை. எத்தனை தடவை மற்றவங்களை காயப்படுத்திட்டோம், குற்றப்படுத்திட்டோம். கிருபையாய் மன்னிங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவில்லையே அப்பா, சமாதானத்தை நாங்க காத்துக்கொள்ளவில்லையே, நொறுங்குண்ட ஆவி எங்களுக்குள்ள இல்ல ஆண்டவரே. கிருபையாய் மன்னிங்க. இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு எங்களோடு பேசி இருக்கிறீங்கன்னா அப்படி வாழ நீங்க கிருபை கொடுப்பதற்காக நன்றி. வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் சங்கீதக்காரனை போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். இந்த அறிக்கை எங்கள் அறிக்கையாய் வருகிற நாட்களில் மாற பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம். அதே
அதே வேலை தான், அதே குடும்பம் தான், அதே சபை தான், அதே சூழ்நிலை தான். ஆனால் அதன் நடுவிலும் கர்த்தரை நல்லவராய் பார்த்து நாங்கள் துதிக்க போகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. தொடர்ந்து இறுதி வரைக்கும் நடத்துகிற கர்த்தர் கையில் சகலத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.